Good morning to all. Today topic climate. காலநிலை. climate அப்படின்றது அட்மாஸ்பியரில் ஏற்படக்கூடிய ஒரு லாங் பீரியடில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், வளிமண்டலத்தில் ஒரு நீண்ட காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், அந்த மாற்றத்தை பற்றி படிக்கிறதுக்கு பேரும் அதை பற்றி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா climate அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ் ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு லாங் பீரியடில் ஏற்படக்கூடிய வெதரிங் சேஞ்சஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் climate அப்படின்னு சொல்லலாம். ஒரு 35 இயர்ஸில் ஒரு முறைக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றியும் அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் climate அப்படின்னு சொல்லலாம். Climate is generally defined as the average conditions state of the weather of a place or a region. The average atmospheric conditions are determined by measuring the weather elements for a long period of time, which is usually for 35 years. The elements of weather and climate are the same. The climate does not change in often like weather. Climate அப்படின்றது ஒரு அட்மாஸ்பியர் கண்டிஷனில் ஒரு லாங் பீரியடில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், வெதரில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். வெதர் அண்ட் கிளைமேட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சேம் மீனிங் தான். வெதர் அப்படின்றது ஒரு அட்மாஸ்பியரில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் பற்றி டே டு டே ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் வெதரிங் அப்படின்னு சொல்கிறோம். கிளைமேட் அப்படின்னா என்ன? ஒரு லாங் பீரியடில் அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், ஒரு நீண்ட நாட்களாக ஒரு வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் வெதர் அப்படின்னு climate அப்படின்னு சொல்லலாம். The element of weather and climate are the same. The element does not change of like weather. Climate அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா ஓஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பனிப்பிரதேசம் இருக்கக்கூடிய அதிக அளவில் பனிக்கட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு கடற்பகுதி அப்படின்னு சொல்கிறோம். பனிமலைகள் இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி. இதில் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர் மூலமாக அந்த பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மெல்ட் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி சீ லெவல் இன்க்ரீஸ் ஆனால் இது உடனே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இல்லை, ஒரு நீண்ட நாட்களாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஐஸ் மெல்ட் ஆக அண்டார்டிகா ஓஷனில் சீ லெவல் இன்க்ரீஸ் ஆக அது அதிக அளவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் லைஃபுக்கு அதிக அளவில் அஃபெக்ட் ஏற்படுத்தும். உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா climate சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட்டுமே எதற்கு அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா climate சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடிய காலங்களுக்கு கடந்து மற்ற காலங்களில் மழை பெய்யக்கூடியதாக இருக்கும். என்னென்ன சீசன்ஸ் இருக்கோ அந்த சீசன்ஸை தவிர்த்து அதோடைய காலங்கள் வேறுபடும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தான் climate அப்படின்னு சொல்கிறோம். இந்த climate சேஞ்சஸ்னால் அதிக அளவில் அஃபெக்ட் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹியூமனாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் அதிக அளவில் climate சேஞ்சஸால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், the word climate is derived from the ancient Greek word klimo, which means inclination. climate அப்படின்ற ஒரு வேர்டு முதல் எந்த லாங்குவேஜ்லேருந்து டெரிவேடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து டெரிவேடான ஒரு வேர்டு தான் climate அப்படின்னு சொல்கிறோம். க்ரீக்கில் இதுக்கு பேர் என்ன சொன்னால் கிளிமோ அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிமோ அப்படின்ற ஒரு வேர்ட்லேருந்து தான் climate அப்படின்ற ஒரு வேர்டு டெரிவேட் ஆகிருக்கு. இதற்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளினேஷன். நெக்ஸ்ட் ஒன், கண்ட்ரோலிங் ஃபேக்டர் ஆஃப் வெதர் அண்ட் climate. வெதர் சேஞ்சஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் ஒன்
கிளைமேட் சேஞ்சஸ் ஆனாலும் அது அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தும். அப்போ வெதரையும் கிளைமேட்டையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன? ஏஞ்சல் ஆஃப் த சன்ரேஸ் angle of the sun rays, the length of daytime, altitude, distribution of land and water bodies, location and direction of the mountain ranges, air pressure, winds and ocean currents are the major factors which affect the weather and climate of a region. இந்த வெதரையும் கிளைமேட்டையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் சன்ரேஸ். சன்ரேஸ் அப்படின்றது ஒரு சில இடங்களில் வெற்றிகளாகவும் ஒரு சில இடங்களில் ஹரிசாண்டல் ஆங்கிள்லையும் சன்ரேஸ் அப்படின்றது இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது. எந்த இடத்துல ஹரிசாண்டலாக ரீச் ஆகுதோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வெரி லோவாக இருக்கும். சப் கிளைமேட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சப் டெம்பரேச்சர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல சன்ரேஸ் வெற்றிகளாக விழுதோ அந்த இடத்துல டெம்பரேச்சர் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு பகுதிகளையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் அண்ட் வெதர் அப்படின்றது சேஞ்சஸ் ஆகுது. இது கிளைமேட்டையும் வெதரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபேக்டர். செகண்ட் ஒன் லென்த் ஆஃப் டே டைம். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டே டைம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பகல் நேரங்கள் அப்படின்றது காலையில் 6 to ஈவினிங் 6 o'clock அப்படின்னு சொல்லும். சில நேரங்கள் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அந்த இடத்துல கிளைமேட்டும் வெதரும் அப்படின்றது அதிக அளவில் எஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஆல்டிடியூட். இந்த ஆல்டிடியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் இருக்குல்லையே அந்த நாடுகளுடைய டோட்டல் லேண்ட் அண்டு டோட்டல் ஏரியாவை பிரிக்கக்கூடிய ஒரு கோடு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் பாடிஸ். ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியோடைய டிஸ்ட்ரிபியூஷன், எந்த அளவுக்கு நிலப்பகுதிகள் அப்படின்றது அதிகமாக டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸ் இதன் மூலமாகவும் கிளைமேட் அண்ட் வெதர் அப்படின்றது எஃபெக்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திற்கு குறைவான உயரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கலாம், இல்லை கண்ட்ரீஸாக இருக்கலாம். இந்த பகுதிகளில் டெம்பரேச்சர் அப்படின்றது ஹையாக இருக்கும். கடல் மட்டத்தோட அதிகமான உயரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளுக்கும் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்றது வெரி லோவாக இருக்கும். ரொம்ப உயரமான பகுதிகள் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் டெம்பரேச்சர் ஜோன் குறைவாகவும், ரொம்ப தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் டெம்பரேச்சர் ஜோன் அதிகமாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ. கடல் மட்டத்துடைய உயரம் அதிகமாகும்போது வெப்பம் குறைவாகவும், கடல் மட்டத்தோட உயரம் குறைவாக இருக்கும்போது வெப்பத்தோட அளவு அதிகமாகும். இதுதான் ஆங்கிள் ஆஃப் சன்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டலாக ரீச் ஆகக்கூடிய பகுதிகளில் வெர்டிகலாக இருக்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும், ஹரிசாண்டலாக இருக்கும்போது டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ப்ரெஷர், ஏர் அண்ட் விண்ட். மவுண்டன் ரேஞ்சஸ் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் ரேஞ்சஸ். மிக உயரமான மலை சிகரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாகவும், மலைகள் இல்லாத பகுதிகளில் டெம்பரேச்சர் அதிகமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஏர் ப்ரெஷர். இந்த காற்றில் இருக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாகவும் கிளைமேட்டும் வெதரும் அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் விண்ட் அண்ட் ஓஷன் கரண்ட்ஸ் ஆர் த மேஜர் ஃபேக்டர் ஆஃப் த அஃபெக்ட் வெதர் அண்ட் கிளைமேட் ஃபார் எ ரீஜியன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர். The elements of water and the elements of weather and climate. வெதரையும் கிளைமேட்டையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன? டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி அண்டு விண்ட் மேஜர் எலமெண்ட் அண்ட் வெதர் அண்ட் மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்டு கிளைமேட். நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன? வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெம்பரேச்சரை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். த எர்த் இஸ் ஏ ஸ்பெரிக்கல் இன் ஷேப். இந்த எர்த்துடைய ஷேப் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ த சன் ரேஸ் ஃபால் அன்இவன்லி ஆன் த எர்த் சர்ஃபேஸ். நம்மளுடைய எர்த்தில் சன்ரேஸ் அப்படின்றது ஒரு சில இடங்கள்லையும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகுது. அதனால் அந்த சன்ரேஸ் அப்படி ரீச் ஆகும்போது அதோடைய வேரியேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குது, அன்ஈவனாக இருக்குது.
The polar region receive slanting sun rays. polar regions, அந்த polar regionsல sun rays அப்படி என்னவா இருக்குன்னா ஸ்லாண்டிங்காக இருக்குது. Hence there is little or no sunlight, thus there is a extreme cold winters. Vertical sun rays is fall directly on region around the equator. Temperature is one of the key element of the weather and climate. The polar regionல டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாகவும், நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர் ஜோனில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக விழக்கூடிய பகுதிகளில் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாகவும் இருக்குது. The earth and atmosphere get heat from the sun through insolation. The degree of heat present in the air is termed as temperature. Apart from sun rays, the heat in air also depends on the atmospheric mass to small extent. சன்ரைஸ் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, டெம்பரேச்சர் ஜோன் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டுடைய ஆங்கிள். வெர்டிக்கலாக எந்த பார்ட்டில் வந்து சன்ரைஸ் அதிகமாக ஃபால் ஆகுதோ அந்த இடத்துல சன்ரைஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கு பேர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் அப்படின்றது 2 இடங்களில் மாறுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். போலார் ரீஜியனில் ஹரிசாண்டலாக விழும்போது சன்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்குது, சன்ரைஸ் ஃபால் ஆகும்போது டெம்பரேச்சர் குறைவாகவும், எந்த இடத்துல சன்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக வந்து வெர்டிக்கலாக சன்ரைஸ் வந்து ரீச் ஆகும்போது, எர்த்தை வந்து ரீச் ஆகும்போது அந்த இடத்துல என்ன இருக்கணும், டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. சன்ரைஸ் ஹரிசாண்டலாக எந்த இடத்துல வந்து ரீச் ஆகுதோ எர்த்தை, அந்த இடத்துல டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.